ஜான் ஜபராஜ் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் உலகம் முழுவதும் சுற்றி வந்து தன்னுடைய கான்சர்ட்களை நடத்தியவர். இப்போது இலங்கையில ஒரு கான்சர்ட் நடத்துறாரு. அங்க வாலிபர்களை பெரியவர் முதல் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்ற பாடலை பாடி அவர் செய்தார். இங்க அவருடைய திறமைகள், கடவுள் கொடுத்த திறமைகள், ஒவ்வொருக்கும் கடவுள் கொடுத்த திறமைகள் இருக்குது. அதை ஜான் ஜபராஜ் சரியான விதத்துல பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிதான் நம்ம எல்லோரும் இருக்கணும். இப்ப ஜான் ஜபராஜ் அந்த கான்சர்ட்ல நடந்ததை பார்ப்போம் வாங்க. ஜான் ஜபராஜ் ஸ்ரீலங்காவில் ஒரு கான்சர்ட் நடத்துறாரு. அங்க பேசுறாரு, வாலிபர்களை தூக்கி விடுங்க, வாலிபர்கள் விழுந்துருவாங்க, பல நேரங்களில் அவங்கள தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஜான் ஜபராஜ். இங்க ஒரு வாலிப வயசில் தான் பல விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டிய இந்த உலகத்தில் இருக்குது. எப்படி பல புதிய விஷயங்களை நாம் ஒவ்வொரு பருவத்திலும் கற்றுக்கிறோம். ஒரு சரீரமானது வளர்ந்து வரும் நேரத்தில் தான் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது, மற்றவருடைய உதவி, ஆறுதல், அரவணைப்பு நமக்கு தேவைப்படுது. இந்த வாலிபத்தில் அதிகமான நம்ம வழிநடத்தப்படணும். நமக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு அப்பா, அம்மா, நண்பர்கள், நல்ல உறவினர்கள் தேவை. இப்படி வாலிபர்களே தூக்கி விடுங்க, அவங்க வழி விலகி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எந்த காலத்து அது பழைய காலத்தில், ஆதி காலத்தில் இருந்தாலும், இந்த காலத்தில் இருந்தாலும், நவீன காலத்தில் இருந்தாலும் வாலிபர்கள் வயசில் இப்படி அவங்க வழி விலகி போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்கள தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜான் ஜபராஜ். இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வாலிப வயசில் நமக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை நம்ம செய்யும்போது நம்முடைய சிந்தனை சரியாக ஒரே திசையில் போயின்னு இருக்கும். ஜான் ஜபராஜ் இப்போது என்னை வச்சு நிறைய பேர் என்னுடைய குறை சொல்லியே நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஜான் ஜபராஜ் இப்போது ஒரு கோட் ஷூட் போடும்போது பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. கோட் ஷூட் போட்டுன்னு மேடையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது ஆச்சரியமாகுது. தமிழ்நாட்டில் அதுவும் டான்ஸ் ஆடும்போது இன்னும் ஆச்சரியமாகுது. இவர் என்ன கிறிஸ்துவத்துக்கு ஒத்து வராத, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத விஷயத்தெல்லாம் ஜான் ஜபராஜ் செய்கிறாரு அப்படி நிறைய மூத்த ஊழியர்கள் இவரை பேசுனது உண்மைதான். ஏன்னா பேர் சொல்லாத நிறைய ஊழியர்கள் இவரை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் இவர் மன உளைச்சல் எல்லாம் வருத்தெல்லாம் வந்துருக்குது. மற்றவருடைய பேச்சு ஏச்சு எல்லாம் நமக்கு ஒரு வளர்ச்சியே. ஏன்னா மற்றவருடைய பேச்சு எல்லாமே நமக்கு ஒரு வளர்ச்சி தான். ஏன்னா அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. மற்றவங்க நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்மளை மற்றவங்க ஒரு மனிதன் மற்றவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்முடைய சிந்தனைகளை இன்னொருத்தர் அறிய போகிறது கிடையாது, இன்னொரு மனிதன் நம்ம அறிய போகிறது கிடையாது, தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது, உணர போகிறது கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே என்ன சிந்திக்கிறோம், நல்லது சிந்திக்கிறோமா கெட்டது சிந்திக்கிறோமான்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ கேவலமாக பேசுகிறவங்க அதிகம், அடுத்தவனை கேவலப்படுத்துறது அதிகம். வேறு மாதிரி ப்ரோ அப்படின்ற பாட்டை பாடுறாரு ஜான் ஜபராஜ். இப்படி எல்லோருமே அது ஒரு நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்னா அது நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கல் தான். அது தடைக்கல் கிடையாது, படிக்கல். கர்த்தர் நமக்காக உண்டை ஏற்படுத்துகிறாரு. அப்படி பேச்சு ஏச்சு கேட்டால் தான் நமக்கு மூளை வேலை செய்யும். என்ன சிந்திக்க தோணும், அப்போ தான் சிந்திக்க வரும். என்ன செய்கிறோம், நம்ம சரியாக செய்கிறோமா, நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு நிறைய சிந்திக்க ஒரு தருணமாக இருக்குது. மற்றவனுடைய பேச்சு ஏச்சம் இப்படி. ஜான் ஜபராஜ் நான் பல லட்சங்களை வாங்கிட்டு தான் மீட்டிங் பண்ணுறேன், கான்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் நான் பட்டினியாக கிடந்து செஞ்ச ஊழியெல்லாம் ரொம்ப அதிகம். தெருவாக போய் செஞ்ச ஊழியெல்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாத ஸ்ரீலங்கா ட்ரெயினில் போனால் அது எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் ஒருவேளை சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்துன்னு இருக்கேன் அப்படின்னு ஜான் ஜபராஜ் சொல்கிறாரு. இங்கே எல்லோருமே நம்ம பணத்தோடு 90% பிறந்துறது கிடையாது, வளர்ந்தது கிடையாது, போதுமான தேவைகளோடு நம்ம வாழ்ந்துறது கிடையாது. இப்படி பல தடைகளெல்லாம் தாண்டி தான் நம்ம வரோம். அதெல்லாம் நம்ம அதிலெல்லாம் வெற்றி காணணும். நிதானமாக அதுக்கு ஒரு நிதானம் தேவை, பொறுமை தேவை, வளர்ச்சிக்கு ஒரு பொறுமை தேவை.
ஏன்னா இப்படி நாம் பொறுமையோடு இருந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும். அதாங்க நடக்க வேண்டிய வேலை. உலக வாழ்க்கையை ஜெயிக்கணும், வறுமையை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், பல அசிங்கங்களை அவமானங்களை பேசுகிறாங்கன்னா நம்ம அதை ஜெயிக்கணும். என்ன அவங்க நம்ம நம்ம வந்து ஒரு பிரயோஜனமானவங்க தான் மற்றும் உணரணும். அது மாதிரி நம்ம வளர்ந்து வரணும். இப்படி ஜான் ஜெபராஜ் பல கஷ்டங்களையும் இன்னலையும் அவமானங்களையும் தாங்கிட்டு தான் இந்த 40 வயசில் வந்திருக்கிறார். 40 வயசு வரை அவர் பட்ட அவமானங்கள். ஒரு மனிதனை கடவுள் தெரிந்து கொள்ளும்போது பல அவமானங்களை கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ தான் அவன் சரியாகும், சிந்திப்பான். இது எப்படி நம்ம சரியாக செய்யணும், இது எப்படி இன்னும் மென்மேலும் அதை மெருகேற்றணும் நம்முடைய வாழ்க்கையை அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணும். அப்போ தான் அதுக்காக தான் இந்த மக்களெல்லாம் நமக்கு எதிராக எழும்பி வைக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் எழுப்பினாங்க. ஏன் எழுப்புறது யார்? இயேசு கர்த்தர் தான். என்ன அங்கே வந்து எழுப்புறதுனால தான் அவங்கள வளர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த அளவுக்கு இந்த காலத்தில் இஸ்ரேல் நாடு வளர்ந்து இருக்குதுன்னா சின்ன நாடு. அவங்க மூதாதையர் தந்தையினர் பட்ட பாடுகள் அதிகம், அவமானங்கள் அதிகம், கஷ்டங்கள் அதிகம், உயிரிழப்புகள் அதிகம். இப்படி பட்டதுனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு வியந்து நிற்குது. இன்றைக்கி இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் பல சோதனைகள் காத்துன்னு இருக்குது இந்த உலகத்தில். அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டுக்கிறோம். என்ன நாங்கள் வேறு மாதிரி ப்ரோ அப்படின்னு ஜான் ஜெபராஜ் சொல்கிறார். வாலிப வயசில் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம கொண்டு போகணும். நம்முடைய கடமையை செய்யணும். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படியெல்லாம் நம்முடைய கடமை நாம் செய்து இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி அறிவுறுத்துகிறது. ஜான் ஜெபராஜ் இப்போது பல புகார்கள் மீது அவருக்கு காவல்துறை வரைக்கும் சென்று இப்போ ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறாரு. அதாவது ஒரு மனிதனை வந்து நம்ம ஏதாவது காரணம் காட்டி நம்ம ஒதுக்கிட முடியாது. அவங்களுக்குள்ள பல நல்ல விஷயங்கள் இருக்கும். எல்லாமே ஜான் ஜெபராஜ் செய்தது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு மனிதருக்குள்ள ஒரு நல்லவன் ஒருத்தர் இருப்பான், ஒரு நல்ல விஷயம்னு ஒண்ணு இருக்கும். அது ஜான் ஜெபராஜுக்கு உருவத்திலே இருக்குது. ஏன்னா ஜான் ஜெபராஜுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை, பாடக்கூடிய திறமை, டான்ஸ் ஆடக்கூடிய திறமை, மற்ற மக்களை வாலிபர்கள் குழந்தைவரை கவரக்கூடிய ஒரு உடல் அமைப்பை அவர் பெற்றிருக்கிறார். குரல் அமைப்பு எல்லாம் காட் கிஃப்ட் தான். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நாம முயற்சி செய்யலைன்னா அது கிடைக்காது, முயற்சி செய்தால் அது கிடைக்கும். என்ன இப்படி ஜான் ஜெபராஜ் வந்து அவருடைய திறமையை பயன்படுத்தி பல கான்செப்ட்ல நடத்தி முன்னுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ நிறைய வருமானம் வந்திருக்குது. அதுக்கு முன்னால இந்த நிலைக்கு வர்றதுனால அவர் எவ்வளவு போராடி இருப்பார் பாருங்க. அவர் சின்ன வயசுலயே சாப்பாடு இல்லை, எனக்கு துணிமணி இல்லை, ஏன்னா சட்டை கூட போட்டுக்கிறதுக்கு இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை எங்களுக்கு வாழறதுக்கு. அப்படி இருந்த நிலையில அவரு இவ்வளவு டெவலப் ஆயிருக்காருன்னா அதை நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எப்படி ஜான் ஜெபராஜ் ஒரு நல்ல லெவலுக்கு வந்தாரு, ஒரு பொருளாதார செழிப்போடு இப்ப இருக்கிறாரு, ஏன் எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம தோண்டி எடுக்கணும். ஏன்னா நம்முடைய திறமைகளை தோண்டி எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும். இந்த திறமை தான் நமக்குள்ள இருக்குதுன்னா அதை டெவலப் பண்ணணும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி அதை டெவலப் பண்ண எல்லாரும் எல்லா துறையிலையும் வெற்றி பெறலாம் என்பது சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஜான் ஜெபராஜ் ஆடல் பாடல் வரும், அதையே அவர் டெவலப் பண்ண இருப்பாரு. அது மாதிரி எல்லாருக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அதிலே நம்ம ஆஞ்சி அறிஞ்சு அதை செயல்படுத்தும் போது நமக்கு வெற்றி. எந்த திறமையுமே இல்லாத, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, எதையுமே சிந்திக்காத, எதையுமே செயல்படுத்தாத அப்படி இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அவரவருக்கு ஒரு திறமை, பேச்சு திறமை, பாடும் திறமை, நடன திறமை, மணிக்கணக்கில் பேசுற திறமை, ஏன்னா நீண்ட தூரம் நடக்கிற திறமை, வேகமா நடக்கிற திறமை, எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு பணமாகலாம். ஏன்னா இப்படி எல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. நம்ம வாழறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஜான் ஜெபராஜ் அப்படி அவருடைய திறமையை வச்சு வெளியே வந்தாரு. அவரை பல பேரு, பல இவருடைய வயதுல மூத்தவர்கள்
இவருக்கு முன்னால இந்த கிறிஸ்துவத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவரை போட்டு நசுக்கி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் பொருட்படுத்தாத இவர் தன்னுடைய கோலை முன் வச்சு இவர் வேகமா அவர் போயிட்டே இருந்தார். இந்த காலத்து நேரத்தையும் வீணடிக்காத அவரு எல்லாத்தையும் பயன்படுத்தினார். அதனால இன்னைக்கு இந்த நிலைமையில உயர்ந்து நிற்கிறாரு. இருந்தாலும் அவருடைய குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை தானே, என்ன எல்லா குடும்பத்திலும் விதவிதமான பிரச்சனைகள். அது தாஞ்சா பாலாஜி குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால பல பிரச்சனைகள். கூட்டு குடும்பமா இருக்க 10 பேர் 15 பேர் 4 பேர் 2 பேர் இருந்தாலும் சண்டை வருது. ஏன் சண்டை இல்லாத சமாதானமான வாழ்க்கை வாழலாம்? அதுக்கு யாரும் வழி சொன்னது கிடையாது. நம்முடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதற்காக நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், ஒருத்தர் முன்னேற்றத்துக்காக நாம பாடுபடணும் அப்படின்றது நம்ம உணரணும். நமக்காக நாம உழைக்கணும், நம்ம சார்ந்தவர்களுக்காக உழைக்கணும், உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக எல்லாரும் உழைக்கணும். ஒருத்தர் சம்பாதிச்சு 10 பேர் சாப்பிட்றதுக்கு இல்ல, அவரவர் சம்பாதிக்கணும் உலகத்துல. அதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு ஒருத்தர் சம்பளத்திலே சாப்பிட்டுன்னு ஒருத்தர் திருடனாவும் ஒரு குடிகாரனாவும் ஒருத்தர் நல்லவனாவும் இருந்தா அந்த குடும்பத்துல எப்படி அது சரியான விதத்துல அந்த குடும்பம் இயங்கும்? இப்படி எல்லாருமே ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் நமக்கு உயர முடியும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.